Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான Commerce போயிட்டிருக்கு. அதில் Chapter 3 previous moduleல classification of business activities அதில் வந்து primary industries, extractive industries, genetic industries பற்றி பார்த்தோம். Primary industries வந்து classified into two. அதுதான் extractive and genetic industries. இந்த மாடியூலில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, செகண்டரி இண்டஸ்ட்ரி என்னென்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் யூஸிங் த மெட்டீரியல்ஸ் விச் ஹவ் ஆல்ரெடி பீன் எக்ஸ்ட்ராக்டட் அட் த ப்ரைமரி ஸ்டேஜ். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டேக் த ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த ப்ரைமரி செக்டர் அண்ட் தென் கன்வெர்ட் இன் டு நியூ ப்ராடக்ட்ஸ். அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, யூஸிங் த மெட்டீரியல்ஸ் விச் ஹவ் ஆல்ரெடி பீன் எக்ஸ்ட்ராக்டட் அட் த ப்ரைமரி ஸ்டேஜ். These industries process such materials to produce goods for final consumption or for further processing by other industrial units. ஸோ இந்த செகண்டரி யூனிட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ரைமரி செக்டார்லேருந்து வாங்கி அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஃபைனல் கன்சம்ஷனுக்கு கன்சியூமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ the secondary industry வந்து it is responsible for acquiring the raw materials and making them into the viable goods and it will be consumed by the customers in the consumer market. ஓகே, இப்போ இந்த செகண்டரி மார்க்கெட்டில் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், இல்லை ப்ரொடியூசிங் டு த யூஸபிள் ப்ராடக்டாவோ இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்டாவோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னால் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டாக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், மெஷினரியாக இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் த ரா மெட்டீரியல்ஸ் இன்டு யூஸபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ செகண்டரி இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைமரி செக்டார்லேருந்து கொண்டு வந்த ரா மெட்டீரியல்ஸை இட் வில் பி கன்வெர்டட் இன்டு த யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். தட் இஸ் செட் டு பி செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வில் இன்வால்வ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் வந்து இஸ் an iron ore is a primary industry, but manufacturing of steel by the way of further processing of raw irons is a secondary industry. புரிஞ்சுதா? அயன் ஓரை வந்து நம்ம மைன் பண்ணி எடுக்கும்போது அது வந்து ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. அந்த அயன் ஓரை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போயிட்டு அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி ஸ்டீலாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அது எங்கே நடக்குதுன்னா இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியில் தான் நடக்கும். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த வாட் இஸ் செகண்டரி இண்டஸ்ட்ரி. ஆனால் இதில் ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா செகண்டரி இண்டஸ்ட்ரீஸை வந்து இந்த வேஸ்டான ப்ராடக்ட்ஸ் அது விடும் இல்லையா பிஹைண்ட் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அது என்னென்னா இட் வில் காஸ் ஹார்ம் டு த என்விரான்மெண்ட் ஆர் இட் வில் ஈவன் பல்யூட் த என்விரான்மெண்ட். ஓகே, பட் இது ஒரு திஸ் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த ப்ரைமரி இண்டஸ்ட்ரி அண்ட் டெரிட்டரி இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்து இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரி தான். ஓகே, நவ் இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரி இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா these industries will be engaged in producing the goods through the processing of raw materials and thus creating farm utilities. இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன சொன்னனோ அதே தான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ரீசனும் அதே தான். இட் வில் கன்வெர்ட் த ரா மெட்டீரியல்ஸ் இன்டு த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதுதான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அந்த ப்ராசஸை வந்து 4 கேட்டகரிஸாக பிடிக்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் என்னென்னா அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அசம்பிளி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ now manufacturing industries-க்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். These industries are engaged in producing the goods through the processing of raw materials and thus creating the farm utilities. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ரைமரி செக்டார்லேருந்து கொண்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி it will be converted into the finished goods and it will be utilized by the ultimate consumers. They bring out diverse finished products which we consume or use through the conversion of raw materials or partly finished materials in their manufacturing operations. So இது வந்து various finished products கொண்டு வரும் which we will consume at the end by converting the raw materials or partly finished materials in their manufacturing operations.
ஓகே, ஸோ திஸ் இஸ் செட் டு பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம 4 கேட்டகரிஸாக ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷனை நம்ம பிரிக்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அதை பற்றி பார்ப்போம். அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா which will analyze and it will separate the elements from the same materials, or we can say it is an industry in which one raw material is converted or separated into many finished products. அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. see for example, இப்போ ஆயில் ரிஃபைனரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. எக்ஸாம்பிள் ஃபார் அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து ஆயில் ரிஃபைனரி. இப்போ இந்த ஆயில் ரீஃபைன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து வில் பி செக்ரிகேட்டட் ஃப்ரம் த க்ரூட் ஆயில். அது என்னென்னா பெட்ரோலியம், வேக்ஸு, பேரஃபின், கெரோசின், இது எல்லாமே என்ன பண்ணுறோம், அந்த ஆயில் ரீஃபைன் பண்ணும்போது செக்ரிகேட் பண்ணுறோம். அந்த க்ரூட் ஆயிலேருந்து நம்ம என்னெல்லாம் எடுக்கிறோம், ஓகே, அதெல்லாம் தான் பெட்ரோலியம், வேக்ஸு, பேரஃபின், கெரோசின், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை செக்ரிகேட் பண்ணுறோம். அங்கே தான் அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரினா வி செப்பரேட் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த சேம் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஆயில் ரீஃபைன் பண்ணும்போது நமக்கு பலவிதமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அதுதான் அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா விச் கம்பைன்ஸ் வேரியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மேக் அ நியூ ப்ராடக்ட். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஒரு நியூ ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணும். இந்த கேஸ் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் வந்து பிளாஸ்டிக்கு, கான்க்ரீட்டு, ஜிப்சம், கோலு, இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், சிமெண்ட்டு கிடைக்கும். திஸ் இஸ் செட் டு பி சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே மேனுஃபேக்சரிங்கில் ஒரு ப்ராசஸ், ஒரு மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக், அதாவது வேரியஸ் இன்க்ரீடியன்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு பொருளாக உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ப்ராசஸிங்னாலே நமக்கே தெரியுது, ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஒரு கண்டினியூஸாக இல்லை ஒரு பேட்ச் ஆஃப் மெட்டீரியலாக அதை நம்ம சக்ஸசிவ் ஸ்டேஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன்டு த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் அண்ட் பேப்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ சுகர் அப்படின்னும் போது என்னென்னா அதை வந்து என்ன சொல்கிறது, கரும்புலேருந்து ஆரம்பித்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது பெரிய ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அது சுகர் கிடைக்குது இல்லையா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து ஒரு இந்த ஃபுட் ப்ராடக்ட், இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அதை வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் போகணும். அது வந்து ஒரு தெர்மலாக இருக்கலாம், இல்லை கெமிக்கல் கன்வர்ஷனாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், டைம் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் கிரியேட்டட் த்ரூ த ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங். ஓகே, அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது சாஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராசஸை முடிச்சிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்அசம்பிள் பண்ண முடியாது. இட் கேனாட் பி டிஸ்அசம்பிள். அதே மாதிரி ஒரு காரு, ஒரு சைக்கிளு, இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வேரியஸ் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு சைக்கிளை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் அதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா வேரியஸ் ப்ராடக்ட்ஸை அதை நம்ம ஒன்றா கொண்டு வரும், அதனால் அதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. ஸோ பிரிங்கிங் டுகெதர் வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த சைக்கிளோ இல்லை டெலிவிஷனோ வாட் எவர் இட் இஸ். ஓகே, சாரி, திஸ் இஸ் ரிகார்டிங் த சுகர் அண்ட் பேப்பர் இட்ஸ் ப்ராசஸிங். அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வி மேக் அ டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் அண்ட் மேக் அ நியூ ப்ராடக்ட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் டெலிவிஷன், கார், கம்ப்யூட்டர், எக்ஸெட்ரா. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் த அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ் வேர் which assemble the different components and bring into the new product. Okay, this is assembling industry. So manufacturing industry வந்து 4 விதமாக பிரிக்கிறோம்: analytical, synthetic, processing, assembling. இந்த analyticalல வந்து we separate the elements from the same material. syntheticல வந்து various ingredients are combined to find a new product. processingல வந்து which involves successive stages of manufacturing into finished products. Example sugar and paper. assembly இண்டஸ்ட்ரி என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் பார்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, அசம்பிள் பண்ணி ஒரு புது ப்ராடக்ட். ஸோ ஒரு சைக்கிள்னால் ஸ்போக்ஸ் ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஹேண்ட்பேர் ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பெல் ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க,
மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது எல்லா காம்பனன்ட்ஸும் என்ன ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை அசம்பிள் பண்ணி ஒரு சைக்கிளாக உருவாக்குறாங்க. திஸ் இஸ் செட் டு பி அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி. ஸோ செகண்டரி இண்டஸ்ட்ரியில் ரெண்டு சொன்னேன், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். மேனுஃபேக்சரிங்கில் இது 4 நமக்கு முடிஞ்சிச்சு. நவ் வி வில் see to the construction industries. Construction industries என்ன பண்ணுவோம்னா, it will be involved in the construction of buildings, dams, bridges, roads as well as tunnels and canals. So this is about the secondary industries. ஓகே, இந்த மாடியூலில் நம்ம பார்த்தது செகண்டரி இண்டஸ்ட்ரி. அது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸாகவும் டிவைட் ஆகிருக்கு. மேனுஃபேக்சரிங்கில் வந்து இட் ஹாஸ் பீன் கேட்டகரைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆப்ரேஷன், analytical industry, synthetic industry, processing industry and assembling industry. So this is about in this module. Next module territory industries na enna, classification of territory industries பத்தி பார்க்கலாம். Thank you children.